உலகெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த விசேஷமான தீர்க்க தரிசன ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் ஆராய்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆராய்ச்சியில் நம்மோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக 3 வாலிப சகோதரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம். அன்பான வாலிப சகோதரர்கள், ஊழியக்காரர்கள், உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். நீங்கள் உங்களை குறித்த அறிமுகத்தை எங்களுக்கு அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னோட பேர் செல்வின். நான் ரேடியாலஜி முடிச்சிருக்கேன். இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வெரி குட், காட் பிளஸ் யூ. ஃபஸ்ட்டு என்னோட பேர் எபினேசர் பால். சென்னை பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வரேன். கர்த்தருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பேர் வில்லியம்ஸ். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊழியம் செய்து வரேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரவும், அநேகருக்கு அதை பயனுள்ள விதத்தில் நாம் அறிவிக்கவும் கர்த்தர் நம்மை பயன்படுத்தட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். நாம் ஏற்கனவே தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரையிலும் 12 தீர்க்க தரிசன நிகழ்வுகள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றாக நிறைவேறினவைகளும் இருக்கிறது, நிறைவேற காத்திருக்கிறதும் இருக்கிறது. அதில் நாம் 9வது தீர்க்க தரிசன நிகழ்வை குறித்து நாம் என்ன செய்தோம், போன முறை ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து நாம் படிக்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம். 44வது வசனம். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடு புறப்பட்டு போய். சரி, இங்கே நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்னா, ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். இதுதான் 9வது தீர்க்க தரிசன நிகழ்வு, ப்ராஃபட்டிக்கல் ஈவெண்ட். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யாரை அது கலங்க பண்ணுகிறது என்று சொன்னால், வடதிசை ராஜா, அந்த கிங் ஆஃப் த நார்த், அவனை ஒரு செய்தி கலங்க பண்ணுகிறது. அந்த செய்தி என்ன என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அந்த செய்தி குறித்து நாம் போன முறை படித்த பொழுது அது ஒரு நற்செய்தி, சுவிசேஷம் என்பதையும் நாம் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படித்தோம். ஆகவே இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன, இதற்கு பின்னாக என்ன இருக்கிறது என்பதை நம்ம படிக்கணும். ஏன்னா அது ஒரு அரசாங்கத்தை அல்லது ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை அது என்ன செய்யுது, ஒரு மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளே கொண்டு போகிறது. அவன் கலங்குகிறான். சரிங்களா? அது என்ன? நாம் வேதத்தை திறப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதில் நம்ம எப்படி இதை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று, கிழக்கு திசை குறித்து பேசுகிறார். 2வது, வடக்கு திசை குறித்து பேசுகிறார். செய்தியானது கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் வருகிறது. இது எதை சுட்டி காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இங்கே ஒரு தூதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த தூதனுடைய செய்தி பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாபிலோனை விட்டு வெளியே வரும்படியான ஒரு அழைப்பை இந்த தூதன் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அந்த செய்தியை உடைய தூதன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது என்றும் நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட அந்த தூதன் வானத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். வானத்திலிருந்து, வானத்தின் எந்த திசையிலிருந்து அவன் வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இதில் நம்ம கண்டுகொள்ள வேண்டிய சில வாக்கியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவனுடைய மகிமை. சரிங்களா? அவனுடைய மகிமை நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய வார்த்தை, அவனுடைய மகிமை. 2வது, அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது. The earth was illuminated.
சரிங்களா? மூன்றாவது வானம். சரிங்களா? இதற்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 43:2. இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. இங்கே நம்ம பார்க்குறோம், சேனையினுடைய தேவனுடைய மகிமை. சரிங்களா? இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கீழ்த்திசையிலிருந்து வந்தது. இதனுடைய ஒரு ரெஃபரன்ஸ் தான் வெளிப்படுத்தலில் யோவான் பயன்படுத்துகிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழ்த்திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது, இந்த மகிமையினால் பூமி பிரகாசித்தது. இப்போ இங்கே ஒரு தூதன் வருகிறார். வெளிப்படுத்தல் 18 பார்க்குறோம் ஒரு தூதன் வருகிறார். இங்கே பார்க்குறோம் கர்த்தர் இங்கே வருகிறார். அங்கே வெளிப்படுத்தல் 18 அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது. இங்கே கர்த்தருடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது. இரண்டுக்குமான ஒற்றுமைகளை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வேற்றுமை என்ன என்று சொன்னால், இங்கே கர்த்தர் வருகிறார், அங்கே ஒரு தூதன் வருகிறான். அங்கே வானத்திலிருந்து வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இவர் கீழ்த்திசையிலிருந்து வருகிறார். அப்போ கிழக்கு, கீழ்த்திசைன்னு இது கிழக்கு. கிழக்கு திசையிலிருந்து கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஸோ கிழக்கு திசை கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு திசை. இப்போ நாம் கவனிக்க வேண்டியது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் தான். இந்த வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு தூதன் வருகிறான். தூதன் என்றால் தூதை சுமந்து வருகிறவர்கள். சரிங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ மெசஞ்சர். ஓகே, ஆங்கிலத்தில் ஏஞ்சல்னு சொல்லுவோம். அது ஆங்கிலோ என்கிற வார்த்தையிலிருந்து நமக்கு வரக்கூடியது, கிரேக்க வார்த்தையிலிருந்து நம்ம வரக்கூடியது. ஆங்கிலோ என்று சொன்னால் ஜஸ்ட் அ மெசஞ்சர். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம 3 தூதர்களை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் 14ல் 6 தூதர்களை பார்க்கலாம். 6 தூதர்கள். முதல் 3 தூதர்கள் 3 விதமான செய்திகளை கொண்டு வருவாங்க உலகத்திற்கு. முதல் தூதன் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்கிற ஒரு செய்தியை முதலாவது தூதன் கொண்டு வருவான். ஆனால் அந்த தூது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே சொல்லுவார். அந்த தூதனை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார். அவனும் அந்த முதல் தூதனும் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் என்று நம்ம அந்த ஒரு வாக்கியத்தை வாசிக்க முடியும். அந்த வானத்தின் மத்தியிலே பறக்கிற ஒரு தூதன் கொண்டு வரக்கூடிய ஒரு முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன? அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 8வது வசனத்தை 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அங்கே அவர் என்ன சொல்றாரு? பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். இது இரண்டாவது தூதன். மூன்றாம் தூதன் மிருகத்தின் முத்திரையை குறித்த ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அது நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையா பாகத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவர் உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய புகை சதா காலங்களிலும் எழும்பும். சரிங்களா? இது மூன்றாம் தூது. மூன்றாம் தூது எதை குறித்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிருகத்தின் முத்திரையை குறித்து இருக்கிறது. இப்போ கேள்வி, தூதன் யாருக்கு செய்தியை கொடுக்குறான் அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நேரடியான செய்தி இல்லை. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். யார் தேவனுக்கு பயப்படணும்? மனிதர்கள் தானே. பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்ததுன்னு சொல்கிறாருன்னா அது யாருக்கு கொடுக்குற செய்தி? மனிதர்களுக்கு கொடுக்குற செய்தி. மூன்றாவது, மிருகத்தின் முத்திரை தரித்து கொள்ளாத அப்படின்னு சொல்கிறாரு, அது யாருக்கு கொடுக்குற செய்தி? மனிதர்களுக்கு கொடுக்குற செய்தி தானே. ஆனால் கொடுக்குற நபர் யாருன்னு பாருங்க,
தூதன். எங்க இருந்து கொடுக்கிறாரா? வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். இப்ப கேள்வி, இந்த இந்த தூதர்கள் மனிதர்களா அல்லது பரலோகத்தின் தூதர்களா? எங்கேயாவது நம்ம பரலோகத்தின் தூதர்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோமா? இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தூதர்கள் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்தியை உலகத்திற்கு யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய தூதுவர்கள், இல்லை, காட்ஸ் மெசஞ்சர்ஸ். அப்போ இந்த தூதை கொடுக்கிறவங்களும் யார் தான்? மனிதர்கள் தான். இந்த தூதை கொடுக்கிறவங்களும் மனிதர்கள் தான். அதே வெளிப்படுத்தல் 14 இன்னொரு 3 தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க பரலோகத்தின் தூதர்கள். அது 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். 3 தூதர்கள் வருவாங்க வெளிப்படுத்தல் 14. இப்போ முதல் 3 தூதர்கள் மனிதர்களைத்தான் வேதம் தூதர்கள் என்று அழைக்கிறது. அவங்களும் ஒரு செய்தி வச்சிருக்கிறாங்க. என்ன செய்தின? உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய கடைசி 3 எச்சரிப்பின் செய்தி. சரிங்களா? அதே போல 18ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்போ படித்தோம், ஒரு தூதன் வருகிறான். இப்போ அவனுடைய தூது என்ன அப்படின்னு சொன்னால், நீ பாபிலோன் விழுந்தது, ஆகவே நீ பாபிலோனை விட்டு வெளியே வா என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 14 இருக்கக்கூடிய 3 தூதர்களும் மனித தூதுவர்கள் தான் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 18 வரக்கூடிய தூதர்களும் அந்த தூதனும் யார் தான்? மனிதர்கள் தான். விஷயம் புரிஞ்சிக்க முடியுதா? அப்போ 18ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய தூதன் மனிதன் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது. விஷயம் அவனுடைய மகிமையினாலா? அதுதான் நம்ம இப்போ ஒரு வசனத்தை வாசித்தோம். கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது. விஷயம் என்னென்ன? மகிமை. மகிமை என்றால் என்ன? தேவனுடைய குணாதிசயம். மகிமை என்ன? கேரக்டர் ஆஃப் காட். கேரக்டர் ஆஃப் காட். இங்கே நம்ம வாசிக்கிறோமே 18வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஒரு தூதன் வருகிறான், அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது என்று சொன்னால், அவன் குணத்தினால் பூமி பிரகாசம் அடைந்தது. அவனுடைய கேரக்டர் பூமியை நிரப்பிற்று. இது யாருடைய கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவன் இருப்பான். ஒரு செய்தி பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. கிறிஸ்துவின் குணத்தை போல மாறுகிற ஒரு செய்தியை இந்த கடைசி காலத்தில் இப்போ நம்ம வாசிக்கிறோம்ல, ஒரு செய்தி அவனை கலங்க பண்ணும். அது என்ன செய்தின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனம் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் குணத்தை போல, கிறிஸ்துவின் குணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு ஜனக்கூட்டமாக அது எழும்பி நிற்கும். அது மாத்திரமல்ல, இந்த 3 தூதுகளையும் அறிவிக்கின்ற ஒரு வேலையை அந்த திருச்சபை என்ன செய்யும், அல்லது அந்த தூதுவர்கள் கொடுப்பார்கள், செய்வார்கள். இப்போ இங்கே நம்ம வாசிக்க கூடிய, ஆனாலும் கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் வருகிற செய்திகள் அவனை கலங்க பண்ணும். என்ன சொல்லுவாங்க? மிருகத்தின் முத்திரையை தரிக்காதீங்க. மிருகத்தின் முத்திரைக்கு எதிர்த்து, ஏன்னா இது இங்கே ராஜான்னு சொல்லப்படுது, ஆனால் வெளிப்படுத்தல மிருகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மிருகத்தின் முத்திரையை தரிக்காதீங்க. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்க. சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுங்க. மிருகத்தை அல்ல, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுங்க. மிருகம் அது பாபிலோனின் மதுவை கொடுத்திருக்கிறது. அந்த பாபிலோனை விட்டு வெளியே வா என்று அநேகரை அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நம்ம வாசிச்சோம்ல. எல்லாரையும் அவன் கட்டுப்படுத்தினான்ல பொருளாதாரத்தை வச்சு. இதுக்கு முன்னாடி லீபியர்களும் எத்தியோப்பியரையும் விடலையே, அவங்களையும் கட்டுப்படுத்தினால. எகிப்தை விட்டானா? இல்லை, கட்டுப்படுத்தினால. ஆனா இப்போ இந்த செய்தி, இந்த நற்செய்தி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஜனங்களை அழைக்கிறது. யாருக்கு நஷ்டம்? அவனுக்கு நஷ்டம். விஷயம் புரியுதுங்களா? இந்த செய்தியினுடைய மகத்துவத்தை இன்னொரு வசனத்தில் நம்ம வாசித்து தெரிஞ்சுக்கலாம். நாம்
சங்கீதத்தின் புத்தகத்துக்கு வாங்க. சங்கீதம் 48 2வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் வடதிசையில் 48. உள்ள ம். சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இங்க பாருங்களேன், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். கிழக்கு திசையில ஒரு செய்தி, கிழக்கு திசையில இருந்து ஒரு செய்தினா அது ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய குணத்தை பற்றின ஒரு செய்தி வருகிறது. வடக்கு அப்படி என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னால், சீயோன் பர்வதம் வடக்கு திசை ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது எது? சீயோன் பர்வதம். அதுவே மகாராஜாவின் நகரம். இப்போ இந்த செய்தியானது டைரக்டா யாருடைய த்ரோன்ல இருந்து வருது? தேவனுடைய த்ரோன்ல இருந்து, கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து, கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து. அதான் வடக்கு திசை. எப்பயுமே நீங்கள் பார்க்க முடியும், சாத்தான் பரலோகத்தில் லூசிஃபராக இருந்தபோது அவன் எந்த சீட்டை தான் ஆசைப்பட்டான்? வடபுறத்தில் இருக்கக்கூடிய ஆசனத்தின் மீது அவன் விருப்பப்பட்டான். வடதிசை என்பது ராஜாக்களுடைய திசைங்க. படிச்சோம்ல, இன்னும் அழகான விஷயம் என்ன தெரியுமா? பாபிலோன் வடதிசை ராஜா தானே, மேதிய பெர்சியா வடதிசை ராஜா தானே, கிரேக்கு வடதிசை ராஜா தானே, அஞ்ஞான ரோம் வடதிசை ராஜா தானே, பாப்பு ரோம் வடதிசை ராஜா தானே. வடதிசை பெரிய ராஜாக்களுடைய சரித்திரத்தை மாற்றி போடுகிற ராஜாக்களுடைய திசை. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த வடதிசைய இன்னொரு ராஜா வந்து அடிக்க போறாரு, அவருடைய திசையும் வடதிசை தாங்க. தி நெக்ஸ்ட் கிங் ஆஃப் த நார்த், அடுத்த வடதிசை ராஜா யாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து. விஷயம் புரியுதுங்களா? இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? வடதிசை என்பது ராஜாக்கினுடைய சிங்காசனம் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து ஒரு செய்தி வருகிறது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளங்கள் அது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது, கிறிஸ்துவை போல வாழ்றவங்க வெளிப்படும் பொழுது, அவங்க கொண்டு வர செய்தியில் அது இருக்கும். அதை பார்த்தா யார் கலங்குவா? இந்த வடதிசை ராஜா கலங்குவான். ஏன்னா அவனுடைய செய்தியே அதான். என்ன சொல்றான்? என் முத்திரையை தரிச்சுக்கோ, என் நாமத்தை தரிச்சுக்கோ, என்னுடைய நாமத்தின் லக்கத்தை தரித்துக்கொள் என்று அவன் சொல்றான். ஆனா நம்ம என்ன சொல்றான்? இல்லை, தேவனுடைய நாமத்தை நாங்கள் தரித்துக் கொள்வோம், தேவனுடைய குணத்தை நாங்கள் தரித்துக் கொள்வோம் என்று தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற அந்த செய்தி அநேகரை அவனிடத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறது. அவனுடைய கல்லா பெட்டி காலியாக போது. கலங்கவானா? கலங்க மாட்டானா? இப்போ இது அவனை என்ன செய்யும்? கலங்க பண்ணும். இன்னும் சொல்ல போனால் இந்த டைம் பீரியடை குறித்து இன்னொரு வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். த டைம் ஆஃப் லவுட் க்ரை. இது என்ன காலகட்டம்? உரத்த சத்தத்தின் காலம். நம்ம காத்துட்ருக்குறோம். இந்த உரத்த சத்தத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவங்க? மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவங்க, தேவனுடைய முத்திரையை தரித்தவங்க. அவங்க எத்தனை பேரா? 144,000 பேர் தேவனுடைய முத்திரையை தரித்து கொள்ள போகிறவர்கள். இப்போ உரத்த சத்தத்தை அறிவிக்கிற ஒரு காலம் நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிற இந்த காலம். இந்த காலத்தை தான் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நாம் அந்த உரத்த சத்தத்தை கொடுக்கக்கூடிய, நம்முடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைய செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி தீர்மானித்து வைத்திருக்கிறோம்? வேதத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது 9வது நிகழ்வு. உரத்த சத்தம் 9வது நிகழ்வு. அது வடதிசையில் இருக்கக்கூடிய ராஜாவினிடத்திலிருந்து, ராஜாவினுடைய அந்த அரியணையிலிருந்து வந்த ஒரு தூதை கீழ் திசையிலிருந்து அறிவிக்க போகிறார்கள். விஷயம் புரியுதுங்களா? ஸோ வடக்கிலிருந்தும்
கிழக்கிலிருந்தும் வருகிற செய்தி அவனை கலங்க பண்ணும். இட் இஸ் a குட் நியூஸ் ஃபார் us. ஆனால் பேட் நியூஸ் அவனுக்கு. கலங்க பண்ணுதில்ல, அதனால் அது அவனுக்கு துர்ச்செய்தி. சரிங்களா? வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் தானியேல் 11 44வது வசனத்தை நம்ம திரும்பவும் அந்த 2வது பகுதியை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடு புறப்பட்டு போய். பாருங்க, இந்த செய்தி வந்த உடனே இவன் மகா உக்கிரத்தோட என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். யாருக்கு விரோதமாக போவான்? இது ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் ஒரு இக்கட்டு நிறைந்த ஒரு காலகட்டம் தேவனுடைய சந்ததிக்கு, தேவனுடைய ஜனத்திற்கு. ஏன்னா இந்த செய்தியை கொடுக்கிறவங்களை எதிர்த்து அவன் யுத்தத்திற்கு வருகிறான். அதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ரொம்ப முக்கியமாக நம்ம தானியேலை படிச்சுட்டு இருக்கிறதுனால மிருகத்தின் முத்திரையை குறித்து நம்ம விளக்கமாக படிக்கலை. வடபுறத்திலிருந்தும் கீழ்புறத்திலிருந்தும் வரக்கூடிய செய்தியினுடைய சாராம்சமே என்ன தெரியுமா? மிருகத்தின் முத்திரையை தரிக்காதீங்க, தேவனுடைய நாமத்தை முத்திரையாக தரித்து கொள்ளுங்க. இது எங்கே அடங்கி இருக்குது தெரியுமா? 10 பிரமாணத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. 10 பிரமாணத்துக்குள்ளே 4வது பிரமாணம் ஓய்வு நாள் பிரமாணம். ஓய்வு நாளை இன்றைக்கு உலகம் ஞாயிற்றுக்கிழமை ஆசரித்து கொண்டிருக்கிற பொழுது வேதம் அனுமதிக்கிற, வேதம் அங்கீகரிக்கிற, வேதம் ஆலோசனை கொடுக்கிற உண்மையான ஓய்வு நாளாகிய 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடிய பிள்ளைகள், கற்பனையின்படி ஆசரிக்கக்கூடிய பிள்ளைகளின் மீது அவன் கோபம் படுகிறான். என மிருகத்தின் முத்திரை என்பது ஞாயிறு ஆசரிப்பு. விஷயம் புரியுதுங்களா? மிருகத்தின் முத்திரை ஞாயிறு ஆசரிப்பு. அதை எதிர்த்து ஒரு ஜனம் செய்தியை கொடுக்கிறது. அதுதான் அவன் என்ன செய்கிறது? கலங்க பண்ணுகிறது. இப்போ அந்த மிருகம் கோபப்பட்டு, யார் மீதான் கோபமா? இந்த ஸ்திரீயின் மீது, இந்த செய்தியை அறிவிக்கிறவர்கள் மீது ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் 10 பிரமாணத்தின்படி வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கும். நிச்சயமாக ஓய்வு நாள் பிரமாணத்தை ஆசரிப்பார்கள். ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாள் சனிக்கிழமை. அதை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு இவன் உபத்திரவத்தை கொண்டு வருகிறான். அப்படி ஆசரிக்கக்கூடிய ஒரு திருச்சபை இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. அந்த திருச்சபைக்கு எதிராகத்தான் இவன் தன்னுடைய திட்டத்தை வைக்கிறான். ஏன்னா இவங்க தான் அவனுக்கு என்ன செய்ய மாட்றாங்க? கீழ்ப்படிய மாட்றாங்க, கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பை திறந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓய்வு நாள் ஆசரிக்கக்கூடியவர்களை எப்படியெல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள்னு பார்க்க முடியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை நம்ம பார்க்க முடியும். யார் அவங்க நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற கோபத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. தேவன் 7ஆம் நாள்னு சொல்கிறாரு. வேதாகமத்தில் ஒரு இடத்துல கூட முதலாம் நாளுக்கு ஒரு சான்று இல்லவே இல்லை. ஆனால் அவங்க நம்ம மேலே கோவப்படுறாங்க. நேச்சுரல் தானே அது. கோபம் அவங்களுக்கு வரதானே செய்யும். அவ்வளோ கோபப்பட்டு பேசுகிறாங்க. ஓய்வு நாள் ஆசரிக்கிறவங்க அது இது அந்தி கிறிஸ்துன்றாங்க. ஓய்வு நாள் ஆசரிக்கிறவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துக்காரவங்கன்னு சொல்கிறாங்க, பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பதற்கு ஒரு வசனம் கூட ஆதாரம் இல்லை. நான் சும்மா ஒரு கற்பனைக்காக இவங்கள யூடியூப்பில் பேசுகிறவங்களே இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு, அந்த மிருகம் கோவப்படும் போது எப்படி இருக்குன்னு பாரு. ஏன்னா இது அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, மிருகத்துக்கு தான் பாதிப்பு. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி அந்த மிருகத்துக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இவங்கெல்லாம் நமக்கு பாதிப்பே கிடையாது, இவங்க நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அந்த மிருகத்துக்கு என்ன கோபம் வரும்னு பாருங்க. இப்போது
அந்த கோபத்தை இங்கு வெளிப்படுத்துகிறது. என்ன சொல்லுகிறது? அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட வருவான். சிறிய இக்கட்டு காலம் இது, சிறிய இக்கட்டு காலம். அவன் கொந்தளித்து அவன் இந்த சபைக்கு எதிராக எழும்பி வருவான். அதுதான் 10வது நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 11வது அதிகாரத்தில் 45வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:45. சமுத்திரங்களுக்கு இடையே உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சமுத்திரங்களுக்கு இடையே உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் தன் அரண்மனையாக கூடாரங்களை போடுவான். இங்கே நாம் 11வது நிகழ்வை பார்க்க முடியும். அந்த மிருகம் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த பர்வதத்தில் தன் கூடாரத்தை அமைக்க போகிறான். அந்த பரிசுத்த பர்வதம் எது? அவன் அமைக்க போகிற கூடாரம் எது? அது எங்கே இருக்குதான்? சமுத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் தன் கூடாரத்தை போடுகிறான். என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதான் 11வது நிகழ்வு. அது என்ன என்பதை நாம் என்ன செய்வோம்? அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் காத்திருப்போம். அடுத்த முறை நாம் இந்த வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அதுவரையிலும் தேவ பலத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.